இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், பயங்கரமான லாஸ் ஆன் ஃபைட் தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆன் ஃபைட்டை நீங்க வேற எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஏன் நானே பார்த்தது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரு காலத்துல உன்னால கிராண்ட் மாஸ்டர் கூட போக முடியாதுடா பாட்டு அப்படின்னு சொன்னவனுங்க வாயில டேப் அடிச்சு ஓட்டுற மாதிரி இப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டர் என்ன ரீஜனல் டாப் 79ல வந்து நிக்கிறோம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற, நீ ரீஜனல் போயிட்டியா, நம்பவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ கூட போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் ரீஜனல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 80க்கு மேல ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 71. சரி, இதை நம்ம ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த கடிசன் ஃபைட்னு ஒண்ணு சொன்னலப்பா, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அங்கதான் வரேன். அந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண லாஸ் ஆன் ஃபைட் இல்ல, ஒரு தரமான கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் டாப் 16ல இருக்க நம்ம பிகேஆர் ப்ரோ மட்டும் இல்லாம கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அந்த ஒரு மேட்ச்ல இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 48வது இடத்துல நம்ம பிகேஆர் லோக்கி ப்ரோ இருப்பாரு. இவருமே அந்த ஒரு மேட்ச்ல இருப்பாரு. இவரு என்ன போட்டு கில் எடுக்கும், நான் ஒரு அடிச்சு கில் எடுக்கும், பாப்பா செம்மையா போயிட்டு இருந்தது மேட்ச். எனக்காக இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம பாத்துருங்கப்பா, ரொம்ப புண்ணியமா போயிடும். சோ கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முன்னாடி நம்ம இந்த ஒரு சீசன் ஃபுல்லா நம்ம டிஜிபி தால, அதாவது சுரேஷ் வைட்டி ப்ரோ கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்போம். மேட்சோட ஸ்டார்டிங்ல நம்ம கூட கம்பெனிக்கு ஒரு பர்பிள் கலர் டேப் ரன்ல இறங்கி இருப்பாரு. அவன் கீழ வந்து சந்திக்கிறேன் அப்படின்ட்டு நானும் வேகமா கீழ இறங்கி கன் எடுக்கலான்ட்டு போய் கன் எடுத்துருவேன். கன் எடுத்ததை பார்த்து நம்ம குறுக்கு சந்தெல்லாம் வந்து ஓடிட்டு இருப்பாரு. எங்க தம்பி போறீங்க அப்படின்னு தலையில அடிச்சு நாக் பண்ணியாச்சு. அப்புறம் வருவாரு, இவரே ஒரு அழுத்தி பிடிச்சி நாக் பண்ணி இவரையும் முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜோன் ஃபைட் தான். இந்த லாஸ்ட் ஜோன் ஃபைட் மட்டும் நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா ஏன்டா அந்த ஒரு மேட்ச பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. கிராண்ட் மாஸ்டர் ரீஜனல் பிளேயர்னா எப்படிலாம் ப்ளே பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போறேன். நம்ம லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கு. பாத்தீங்கன்னா பைசான் பிளேயருங்க. இந்த ஒரு மேட்ச்ல அதிக கீழ் நம்ம பைசான் தான் எடுத்திருப்போம். ஏன்டா மாப்பிள பைசானே எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பைசான் டாப் 7th பொசிஷன்ல இருப்போம். அதாவது என் லக்கி நம்பர். இது ஒரு சீக்கிரட்டான விஷயம் சொல்லட்டுமா, எவ்வளவு பெரிய கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் ரீஜனல் பிளேயர் யாரா இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சர்வே வருதாங்க. அவங்களால மட்டும்தான் கண்டிப்பா மேட்சே மாத்தி அமைக்க முடியும். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் நீங்களே பாப்பீங்க. லாஸ்ட் கூட ஆரம்பிக்கல, நான் பாத்தீங்கன்னா 7 கில் எடுத்திருப்பேன். இதுக்கு மேலதான் நம்மள போட்டு துவச்சு எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம தலைவரோட என்ட்ரி, அதாவது பிகேஆர் லோக்கி ப்ரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மள பார்த்து கில் எடுப்பாரு. ஸ்டார்டிங்ல காமிச்சவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் இந்த ஒரு லாபியில இருப்பாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் போய் அடிக்கிறங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு லாஸ்ட் ஒன் ஃபைட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்க போறீங்க. நான் மட்டுமே இந்த ஒரு மேட்ச்ல 10 வாட்டிக்கு மேல செத்துருப்பேன். என்னுடைய ஜோன் சர்வேர் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஜோன் சர்வேர் தான் சொல்லலாம். அதாவது என் டீம் பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி நான் செத்தாலுமே நான் ரிவே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வேலைகள்ல சுத்திட்டு டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இனிமே பார்த்தா கூட அடிக்க மாட்டாங்க, நமக்காக உயிர் தருவாங்க. இவங்க தாங்க ஜோன் சர்வே. கடைசி ஜோன்லயும் அவங்களால சர்வே பண்ண முடியாது. நான் பாத்தீங்கன்னா சரி சர்வே பண்ணலாம் அப்படின்னு இந்த மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மனுஷன் அதாவது லோக்கி ப்ரோ வந்து இறங்கிடுவாரு. கிரிட்டு நிறுத்தி பிடிச்சி ஊரையும் நாக் பண்றோம். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ஸ்குவாடே வைப் பண்றாங்க. பிகேஆர் ப்ரோ யாரை கொண்டு இனிமே தாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. சோ எல்லாருமே ரெடியா இருக்கு. இந்த ஒரு ஜோன்ல எத்தனை மான்ஸ்டர் இருக்கு, எத்தனை பைக், எத்தனை ஜீப் சுத்துனாரு பார்த்து சொல்லுங்க. செவனேன்னு சுத்திக்குள்ள போட்டு நின்று மெடிக்கிட்டு போடலான்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்காரு, முட்டி ஏத்தி போடுவாங்க. கீழே வேற ஒருத்தர் எடுத்துருவாங்க. நம்ம போய் அடிப்போமா மாட்டோமான வெயிட் பண்ணி பாருங்க. இவரு எங்கேயா பறந்துட்டு இருக்காருன்னு பாக்குறீங்க. இவரு பாத்தீங்கன்னா ஜோனுக்கு வெளில போய் ரிவே பண்ணிட்டு இவர் உயிரை கொடுத்து 2 பேர்த்த ரிவே பண்ணுவாரு. அப்படி ஒரு உயிரை கொடுத்து ரிவே பண்ற அளவு இவங்க 2 பேர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க டீம் அட்டாக் பிளேயர்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா இறங்கின உடனே எத்தனை பைக் வந்து இவர் கில் எடுக்கிறதுக்கு வருவானுங்கன்னு பாருங்க. எனக்கு புரியல, இவர் ஒருத்தர் மட்டும் தான் வெளில ஓப்பன் பிளேஸ்ல ஓடிட்டு இருப்பாரு. மீதி எல்லாருமே கார் ஜீப்னு உள்ள உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன ப்ரோ 2 பேர்த்த ரிவே பண்ணாங்க, ஒருத்தர் தான் இருக்காரு, இன்னொருத்தர் எங்க தானே பாக்குறீங்க. எங்க தலைவர் மேல இருக்காரு. தென்னை மரத்து மேல உட்காந்துட்டு எப்பா இத்தனை பேர் சுத்துறானுங்களா, நம்ம கீழே போனோம்னா இன்னும் ஆகணும் கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. இந்த இடத்துல தான் இவர் ஒரு ரீஜனல் பிளேயர்னு காட்டுவாரு. இவரு பாத்தீங்கன்னா ரீஜனல் டாப் 20 குள்ள இருப்பாரு, அதாவது 18th பிளேஸ்ல இருப்பாரு. போய் பாத்தீங்கன்னா ரீஜனல் டாப் 18ல சுரேஷ் வைட்டின்னு இருப்பாரு. கிராண்ட் மாஸ்டர் மைண்டே பார்க்க போறீங்க. கீழே பாத்தீங்கன்னா இத்தனை பைக்கு கார் சுத்துது, இருந்தாலுமே தைரியமா கீழே இறங்கி என்ன பண்ண போறாரு நீங்களே பாருங்க. நீங்க ரேங்க் மேட்ச் போறப்ப இந்த மாதிரிலாம் பிளேயர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவரு பாத்தீங்கன்னா கேரக்டர் எல்லாம் போட்டு பைக் மாதிரிலாம் குச்சி ஓடிட்டு இருப்பாருங்க. எப்படியா அந்த இடத்துல ஒரு தப்பிப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் ட்ரக் மேல ஏறிப்பாரு. இந்த இடத்துல ஒரு வேற லெவல் ஃபன்னான விஷயம் நடக்கும். இந்த மான்ஸ்டர் ட்ரக் ஓட்டுறோம் பாருங்க, கரெக்டா என் டீம் மட்டும் ஜோன்ல போடுற மாதிரி மான்ஸ்டர் ட்ரக் பாதி ஜோன்ல ஓட்டிட்டு இருப்பான். ப்ரோ கீழ இறங்கி மான்ஸ்டர் ட்ரக் அடிச்சு உழவுறனால சொல்லுவான். ஆனா இறங்கின அடுத்த செகண்ட்ல ஒரு பைக்கர் அடிச்சு தூக்கி. எங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. இவரால எப்படியா போய் 10 கிலோ எடுத்ததுனால நமக்கு